அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மரையன் சேனல். மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தான். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கருடன். இந்த படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக இது 18+ இருக்கவங்க கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிக்க வேண்டிய படம். காரணம் படத்தில் வந்து வன்முறை காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் 18+ இருக்கவங்க கண்டிப்பாக தேட்டரில் மஸ்ட் வாட்ச்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆரம்பத்திலே வெர்டிக்ட் சொல்லிட்டேன். அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றது ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிவ்யூவை. என்ன காரணத்தால் இந்த படம் மற்ற படங்களோட தனிச்சு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ரிவ்யூவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் படத்தில் வந்து சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சிவதா, அப்புறம் ரேவதி சர்மா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கொடி, அப்புறம் எதிர்நீச்சல், இந்த மாதிரி படங்களில் வந்து, அப்புறம் சசிகுமார் அவர்கள் நடிப்பில் வந்த இது ஒரு சுந்தர பாண்டியன், இந்த மாதிரி படங்களை இயக்குன துரை செந்தில்குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கதை வந்து வெற்றிப்பட இயக்குனர் வெற்றிமாறன் தான் எழுதியிருக்கான்றது இந்த படத்துக்கு ஹைப்பை கூட்டுச்சு. வாங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் ரிவ்யூவில் பார்க்கலாம். காலங்கடத்தமாக ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். தேட்டர்களில் வரும்போதும் அதுக்கப்புறம் ஓடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க விமர்சனத்துக்கு போகலாம். கதை என்னென்னா, தேனி மாவட்டத்தில் கும்பை அப்படின்ற பகுதியில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதை சுற்றி தான் கதை நவருது. அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் வந்து சென்னையில் இருக்குது. அதை வந்து அபகரிக்க துடிக்கிறார் அமைச்சராக வர ஆர்வி உதயகுமார். ஏன்னா அந்த நிலம் வந்து 330 கோடி கிட்ட போகும். அதோட மூலப்பத்திர டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த கோயில் அரங்காவலர்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்கு. இந்த கோயில் நிலத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்குற அந்த கோயிலுக்கு உண்டான அந்த ஒரு பரம்பரையான அந்த ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிற உன்னி முகுந்தனும் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கார். அவரும் ட்ரஸ்ட் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி தான். அவரும் சசிகுமாருக்கும் சேர்ந்து ஆர்வி உதயகுமாருக்கு எதிராக வந்து களத்தில் இறங்குறாங்க அந்த நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக. இதில் வந்து உன்னிமுகுந்தன் விசுவாசியாக அவரோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வர விசுவாசியான வேலைக்கார மாதிரியான கேரக்டரில் வர சூரிய அவர்கள். இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உன்னிமுகுந்தனுக்கும் சசிகுமாருக்கு சண்டை வந்தோடனே மனத்தாங்கல்ல யார் பக்கம் நின்னார், இந்த பிரச்சனை என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த கோயில் நிலத்தை மீட்டாங்களா, சசிகுமார் உன்னிமுகுந்தனும் காம்ப்ரமைஸாக போனாங்களா அப்படிங்கிறத பரபரப்பான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச கிளைமேக்ஸில் சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் வாங்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா சிறப்பான கதை. வெற்றி பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. கொடி, அப்புறம் சுப்பிரமணியபுரம், இந்த 2 படங்களில் உண்டான அந்த அரசியல் கிராமிய ஷேடு கலந்த ஒரு கதைக்களம். கொஞ்சம் என்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர் அந்த கதையை. இயக்குனர் துரை செந்தில்குமாருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். வெற்றி படமாக வந்திருக்கு இந்த படம். பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. கேரக்டர் எல்லாமே நல்லாவே கேஸ்டிங் பண்ணி படத்தை வந்து நல்லாவே கொண்டு போயிட்டாரு. அவருக்கு பாராட்டுகள். கதையின் நாயகனாக சூரிய அவர்கள் சமீபத்தில் தான் விகடன் அவார்ட்ஸ் வாங்கின 2023க்கு சிறந்த நடிகருக்காக விடுதலை படத்துக்கு, அதுவும் வெற்றிமாறன் அவர்கள் இயக்குன படம் தான். அந்த படத்துக்கு ஒரு சிறந்த நடிகர் அவார்டு வாங்கினார். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற விதத்தில் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நிறைய விருதுகள் கிடைக்குன்ற அளவுக்கு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கதையின் கதாநாயகனாக வர சூரிய அவர்கள். கிராமத்தில் பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. எந்த ஒரு வேலைனாலும் எடுத்து செஞ்சக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு அப்பாவியான, படிப்பறிவு இல்லாத ஒரு வேலைக்கார வேஷத்தை பின்னி படம் எடுத்திருக்காரு. குறிப்பாக உன்னிமுகுந்தன் மேலே அவர் காட்டுற கண்மூடித்தனமான விசுவாசம், என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கான அந்த ஒரு நன்றி விசுவாசத்தெல்லாம் வந்து சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் சசிகுமார் ஃபேமிலியும் அவர் வந்து உன்னிமுகுந்தன் ஃபேமிலிக்கு ஈக்குவலாக அவர் காட்டுறது வந்து நான் லீனியர் மாதிரி செகண்ட் ஹாஃபில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு சூரிய அவர்கள். அதை சசிகுமார் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பார். அதையும் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து இது இன்டர்வல் அப்போ காந்தாரா ஸ்டைலில் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் இருக்கும். சூர்யா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு அது என்னென்னு புரியும். சொன்னால் வந்து ரிவீல் ஆகிடும். நல்ல ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸு. இன்டர்வலுக்கு முன்னாடி பிஜிஎம் பின்னிப்பேர் எடுத்துப்பார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அது இல்லாமல் ஒரு சீனில் வந்து சசிகுமார் பாடியை பத்திரிக்கிட்டு அந்த பார்க்காதீங்க மைனின்னு சொல்லி கதற விஷயங்கள், அந்த குழந்தைய தூக்கிட்டு கார்லேருந்து வெளியில் வந்து அழுவுறது, அப்புறம் அவரோட நியாயத்தை வந்து சொல்கிறது, ஆற்றாமையை வெளிப்படுத்துறது, சிறப்பாகவே பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் ஹோல்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சூர்யா அவர்கள். பாராட்டுகள். அடுத்ததாக படத்தில் முக்கியமான ஒரு நடிப்புக்கு பாராட்ட வேண்டியது சிவதா. நெடுஞ்சாலை, அதே கண்கள் படங்களில் சிறப்பான நடிப்பு கொடுத்த சிவதா சிறப்பான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மண்ணவாரி தூத்துற சீன்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான கேரக்டரில் சசிகுமார் அவர்கள் நட்பின் நாயகனாக இந்த படத்துலேயும் நட்பை பற்றி போட்டுற வேஷங்கள், அது இல்லாமல் நல்ல மெச்சூர்டான நடிப்பு.
ஒரு சப்போர்ட்டிவான ரோலில் சிறப்பாகவே குணச்சித்திர கேரக்டர் சிறப்பாகவே பின்னி எடுத்திருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். சமுத்திரக்கனி அவர்களுக்கு இந்த படத்தில் டைலாக் குறைவு இந்த மாதிரியான கேரக்டர்கள் நல்லா ஈடுபடுது அவருக்கு. பாடி லாங்குவேஜ்லேயே ஆற்றாமையை நல்லா வெளிப்படுத்துறாரு. படத்தில் உன்னிமுகுந்தனுக்கும் முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் இருக்குது ஹீரோக்கு ஈக்குவலாக. அவரும் அதை உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் மலையாள வாசனை இருக்க ஒரு டைலாக்ல அது இல்லாமல் ஆஸ்ட்ரியில் வந்து மதுரை மாவட்டத்துக்கு உண்டான அந்த ஒரு நம்ம ஒரு கிராமத்து மாடலில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த முடி வந்து அந்நியமாக தெரியுது, அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் இயக்குனர். மற்றபடி அவரும் வந்து சிறந்த நடிகர், மலையாளத்தில் அறியப்படுறவர். நான் பல வெற்றி படங்கள் நல்ல படங்கள்லாம் கொடுத்தவர். அது இல்லாமல் தேசிய விருது பெற்ற படங்கள் எல்லாமே போன வருஷம் வந்த படம் ஒரு படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருந்தார், மாளிகைப்புறம் படத்துக்கு. அப்படியான சிறந்த நடிகர் அந்த படத்துக்காக வாங்கியிருந்தாங்க. அவர் தயாரித்த படம் அது உன்னிமுகுந்தன் அவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பான நடிகர், அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தில் நல்ல நடிப்பு தான் அவருக்கு. மற்றபடி இது கிராமத்தில் உட்காந்தா நல்லா இருந்திருக்க என்னால் பார்க்கப்படுது. படத்துக்கு புதிய வில்லனா நல்ல ஒரு அல்ட்டிக்காமல் நடிப்பை நல்லா உணர்ந்து பண்ணியிருக்க ஆரி உதயகுமார். அவரே வந்து இயக்குனராக இருக்கிறதால கேரக்டர் உள்வாங்கி நல்ல ஒரு அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடே வந்து நல்ல ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக பண்ணி பின்னி எடுக்கிற ஆரி உதயகுமார் நல்ல ஒரு வில்லன் கேரக்டர் கிடச்சிருக்கு தமிழ் திரையுருக்கு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து சூரியில் வர ரேவதி சர்மா, அப்புறம் இன்னொரு கேரக்டரில் முக்கியமான கேரக்டரில் வர பிரிகேடி ஷாகா, அப்புறம் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டர் வர ஜார்ஜ் மரியான், அப்புறம் முத்துராமன், இப்படின்னு ஏகப்பட்ட கேரக்டரு. அப்புறம் இது ஒரு புதுப்பேட்டையில் படத்தில் வந்து ஒரு இவருக்கு மச்சானா வந்த தனுஷ் அவர்கள் மச்சானா அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஒரு கையை வெட்டிடுவாங்க. அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் பேர் தெரியல, மன்னிக்கும். அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாம் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வந்து இளைய இசைஞானி யுவன் சங்கர் ராஜா பின்னி பல்லெடுக்கிறாரு. பிஜிஎம் அதுவும் குறிப்பாக வந்து இன்ட்ரோவில் வந்து காந்தார மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்து பின்னி பல்லெடுக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அதுக்கெல்லாமல் பிஜிஎம் போட்டிருக்காரு. பாட்டு ஒரு 2 பாட்டு கேட்குற அளவுக்கு மெலடியாக இருக்குது. கேமரா வந்து சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பின்னி எடுத்துருக்காங்க. அதுவும் கண்டினியூஸாக ஆர்த்தர் வில்சன் அவர்கள் பாராட்டுகள் தெரிவிச்சலாம் கேமராமேனுக்கு. அதுவும் குறிப்பாக அந்த அந்த நகைப்பட்டி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு ரன்னிங்கு கேமராவெல்லாம் சிறப்பாக இருக்கும். படம் வரவங்களே தெரியும். ஸ்டண்ட் கொரியோகிராஃபருக்கு மேத்யூ அவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு பல விருதுகள் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த படத்தில் வந்து இந்த சூர்யா அடிக்கிற அடி ஒரு அடியும், அப்புறம் உன்னிமுகுந்தன் அடிக்கிற அடி, அப்புறம் இவர் சசிகுமார் அடிக்கிற அடியை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்க நியாயத்துக்கு அடிக்கிற அடியெலாம் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் ரஜினி அவர்கள் படங்கள்லாம் வர மாதிரி நியாயத்துக்கு அடிக்கிறதால படம் இன்னும் 2 அடி போடுன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் மைம் கோபி நல்லா நடித்தாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மிக சிறந்த நடிகர். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் உள்வாங்கி கிட்டத்தட்ட படத்துக்கு மெயின் வில்லன் கேரக்டரில் அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. மைம் கோபி அவர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன் ஒரு கேரக்டரை பற்றி, இல்லைன்னா தெய்வகுத்தமாயிடும். சிறப்பான நடிப்பு மைம் கோபி அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இப்படி எல்லா கேரக்டரும் சிறப்பாக பண்ணிவிட்டு படத்தை பாதி வெற்றி ஆக்கிட்டார். படம் நல்ல ஒரு டீமாக களமிறங்கி வெற்றி கொடுத்துருக்கு. தமிழ் படத்துக்கு ப்ராமிசிங் ஹிட்டாக கொடுத்த மொத்த குழுவின் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். மைனஸே இல்லையானா இருக்குது. சில இடங்களில் ஸ்டோரி ப்ரெடிக்டபிளாக இருக்குது, அது பழைய கதையாக தெரியுது. சில இடங்களில் சுப்பிரமணியபுரம், சுந்தரபாண்டியன், அப்புறம் கொடி படங்களில் கண்ணாமூடி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். இன்றைக்கி கதை கழுத்துக்கு வர மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அது இல்லாமல் மைனஸில் வர வேண்டிய விஷயம் வன்முறை குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பல ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் ஒரு பிளர் பண்ணி காமிச்சிருக்கலாம். பல வெட்டு குத்துக்கள்லாம் இருக்குது, அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது? என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே, சிறப்பான ஒரு ஆக்ஷன், அது இல்லாமல் காந்திரா மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக்கு, அசத்தலான இன்டர்வல் பிளாக்கு, ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் போகிற கிராமிய பின்னணி கொண்ட அருமையான ஆக்ஷன் படம். எல்லா சென்டருக்கு வரக்கூடிய ஒரு படம். நம்ம சைட்லேருந்து மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சமீபத்தில் வந்த சிறந்த படங்களில் ஒன்று. இதை மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், அப்போ தான் இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஓடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய படம் தான். மொத்தத்தில் ஒரு சிறந்த படம் இப்போ தமிழில் வந்திருக்கு. மொத்த குழுக்கும் பாராட்டுகள். மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு 3 நிமிஷம் கூட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.